நீங்க சாப்பிட்ற கிரில் ஷவர்மாக்கு மைனஸ் வச்சு சாப்பிட்றவங்களா? அப்ப இந்த நியூஸ் உங்களுக்கு தான். இது பச்சை முட்டை போட்டு செய்யறதுனால இதுல நிறைய சால்மோனெல்லா, ஈகோலை, லிஸ்டீரியா போன்ற பாக்டீரியாக்கள் அதிகமா வளரும். குறிப்பா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கோ அவங்களுக்கு இதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். கோவை மெயில் வியூவர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா, பிஎஸ்சி மருத்துவமனையில் சீனியர் டயட்டிஷனாக பணிபுரிஞ்சிட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்ற கிரில் ஷவர்மாக்கு மைனஸ் வச்சு சாப்பிட்றவங்களா? அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான். தமிழ்நாடு அரசு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பச்சை முட்டையை வச்சு செய்கிற மைனேஸ்க்கு ஓராண்டு காலம் தடை விதிச்சிருக்காங்க. இது ஹை ரிஸ்க் ஃபுட்டுங்கிற கேட்டகரி கீழே அதிகப்படியாக எல்லாருக்கும் ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்துங்கிறதுனால பச்சை முட்டையை வச்சு செய்கிற மைனேஸோட உற்பத்தி, சேமிப்பு, விற்பனை மற்றும் விநியோகத்தை ஓராண்டு காலத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த மைனேஸ் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். மைனேஸ் செய்யறதுக்கு பச்சை முட்டை கூட எண்ணெய் சேர்த்துவாங்க. அது கூட வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு மற்றும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து செய்யறாங்க. இது பச்சை முட்டை போட்டு செய்யறதுனால இதுல நிறைய சால்மோனெல்லா, ஈகோலை, லிஸ்டீரியா போன்ற பாக்டீரியாக்கள் அதிகமா வளரும். அது இந்தியா போன்ற வெப்பமான நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக சேமிக்கலைன்னா பாக்டீரியாக்களோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால நிறைய பேர்த்துக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படும். இந்த ஃபுட் பாய்சனிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வயிற்று வலி, வாந்தி, பேதி, மயக்கம், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கோ அவங்களுக்கு இதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மைனேஸ் தடை செஞ்சுருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமா? இல்லை, தெலுங்கானால போன வருஷமும் அதுக்கு முன்னால கேரளாலையும் இது தடை செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப மைனேஸ் பிடிக்கும். நான் வேற என்ன அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் வெஜ் மைனேஸ் கிடைக்குது. அது கூட நிறைய ஆயில் போட்டு தான் செய்கிறாங்க. அதனால் கேலரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக உபயோகிச்சுக்கோங்க. இன்னும் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹம்மஸ்ன்னு சொல்கிற சன்னா வச்சு அது கூட எண்ணெய் சேர்த்து செய்கிற ஸ்ப்ரெட் இருக்குது, அதை உபயோகிச்சுக்கலாம். அவகேடோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். யோகட் இல்லைன்னா ஹங்கர்ட் உபயோகிச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற கொத்தமல்லி, புதினா சட்னி கூட நீங்கள் மைனேஸ்க்கு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனேஸ்லேருந்து வர தீங்குகளெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்ஸை உபயோகிச்சுக்கோங்க. தேங்க்யூ.